விழுப்புரம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் இரண்டாவது நாளாக ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் முருகன் வழங்க கேட்கலாம். முருகன், ராமதாஸ் தற்போது இரண்டாவது நாளாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். விவரங்கள் என்ன? வணக்கம். திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் இன்று மகளிர் அணி, மாணவர் அணி உள்ளிட்ட பல்வேறு அணிகளின் ஆலோசனை கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற உள்ளது. இதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நிர்வாகிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் இருந்து ஏராளமானோர் வருகை தந்துள்ளனர். தற்போது கட்சியினுடைய மாநில நிர்வாகி ஜி.கே. மணி கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்தார். அப்போது பத்திரிகையாளர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது, இந்த கட்சியில் நான் இருப்பதற்கு பல காரணங்கள் இருப்பதாகவும், எந்த விதத்திலும் இந்த கட்சிக்கு கெடுதல் நினைக்க மாட்டேன் என்றும், இந்த கட்சியில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு நான் காரணம் அல்ல என்று விளக்கம் அளித்தார். மேலும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக கட்சியின் நிர்வாகிகள் தேவி குருசெல்வம், அமைப்பு செயலாளர் செல்வம், தமிழ்ச்செல்வி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் வருகை தந்துள்ளனர். இந்த கூட்டம் சிறிது நேரத்தில் துவங்கப்பட உள்ள நிலையில் அனைவரும் அலுவலகத்தின் உள்ளே சென்று கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் இரண்டாவது நாளாக ஆலோசனையானது நடைபெற இருக்கிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முருகன். சார், நேற்று வந்து மாவட்ட தலைவர் கேள்வி கேட்கிற சொந்தமாக கடமைப்பட்டவன் பாட்டாளி மக்கள் கட்சி பன்னீர் செல்வம் ஒரு வலிமையான அமைப்பு, உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த வலிமை எப்படிங்கிறது இப்போ மாமல்லபுரம் மாநாடு உங்களுக்கு நிரூபிச்சுக்காங்க. இருந்தாலும் கூட இடையில நீ காத்திருக்கிறது, கேள்வி கேட்கறதெல்லாம் உங்களுக்கு கடமை செய்கிறீங்க, நாங்களும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு கட்சின்னா உட்கட்சியில் சின்ன சலசலப்பு பிரச்சனைகள் வர்றது ஒரு நெருக்கடி வந்து இயல்பு தான். எந்த கட்சி, எல்லா கட்சியும் இல்லாமல் இல்லை. அப்படி பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு நெருக்கடியான சூழல் உருவாகி இருக்குது. நான் மறைச்சி பேசலை, இதாக பேசுகிற உருவாகி இருக்குது. இது பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது ஒரு குடும்ப பாசத்தோடு இருக்கிற கட்சி, உங்களுக்கு தெரியும். அந்த குடும்ப பாசத்தில் இருக்கிற கட்சி ஒரு சின்ன நெருக்கடி ஏற்பட்டால் கூட அது மிக விரைவில் சுமூகமான தீர்வு ஏற்படுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உதாரணத்துக்கு ஐயா கிட்ட நேற்று இரவு வரைக்கும் நான் பேசினேன். எங்கள் சென்னை அன்புமணிக்கிட்ட இரவும் பேசினேன், இப்போ காலையிலும் பேசினேன். அதனால் என் ஆசையெல்லாம் எங்கள் நோக்கம்னா என்னென்னா ஒரு சுமூகமான தீர்வு மிக விரைவில் வரணும். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வலிமையை மேலும் அதிகரிக்கணும். மிக விரைவில் ஒரு வலிமையாக தேர்தலை சந்திக்கணுங்கிறது தான் எங்கள் ஆசையெல்லாம். அதுக்குண்டான முயற்சியில் இருக்கிறோம். இப்படி நாங்கள் முயற்சி எடுக்கிற அதே நேரத்தில் நம்ம ஊடகம் என்பது மிக சக்தி வாய்ந்தது. ஒரு தனி மனிதனை விட மிக சாதாரணதில்லை. ஒரு ஊடகத்தில் அது பத்திரிகையிலையோ தொலைக்காட்சியில் ஒரு செய்தி வருதுன்னா நாடு முழுசும் பார்க்குறாங்க, கடல் கடந்து உலகம் முழுசும் பார்க்கக்கூடிய நிலைமையில தான் அந்த ஊடகம் இருக்குது. ஊடக சக்தியை நாங்கள் உணர்றோம். ஊடகத்தை நாங்கள்லாம் ரொம்ப மதிக்கிறோம். ஊடகத்தில் ஒரு செய்தி வருதுங்கிறது எங்கேயாவது ஒரு சின்ன நெருக்கடி ஏற்பட்டால் கூட அது ஒரு சுமூகமான தீர்வு உண்டாக்குறதுக்கு ஒரு நல்ல செய்தியாக வெளியிட்டால் நல்லதாக இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அது மேலும் மேலும் பெருசுப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஊடகத்தில் ஒரு செய்தி சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ எங்கள் சமூக ஊடகத்தாரையில் சில செய்தி வருதுன்னா தெரியாமல ஒரு செய்தி போடுறாங்க. அதை எடுத்து பெருசாக்கி செய்தி வருதுன்னா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, மனசு வலி இருக்குது. இப்போ யாரை பற்றி பண்ணாலும் சரி, உங்களை பற்றியோ ஒரு நிறுவனத்தை பற்றியோ ஒரு தனிநபரை பற்றி ஒரு செய்தி போடுறதுங்கிறது அது அவங்கள கொலை செய்கிறதாங்க. ஏன்னா அவ்வளோ செய்தி பரவுது. இப்போ என்ன கூட நேற்றுக்கு பயந்து ஓடனா ஐயா வந்து 50 தொகுதியெல்லாம் வெற்றி பெறுவோன்னு சொன்னார். ஜி.கே. மணி இடையில் 234 தொகுதியிலையும் வேலை செய்வேன்னு சொல்கிறான்னா, ஒரு சின்ன 734 தொகுதி கட்சி இருக்குது, பண்ண போகிறோம். அது சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அது ஜி.கே. மணி இப்படிலாம் சொல்கிறான் அப்படிங்கிறது இல்லை. இது செய்தி போகுது, அது சொல்கிறது ஒன்றும் தவறு இல்லை. இடையில ஏதாவது சொல்கிறதுனால என்ன தவறு இருக்குது? அதனால் நான் உங்களை ரொம்ப அன்பாகவும் கேட்டுக்கிறது.
வலிமையான ஊடகம் இருந்ததுனால தான் இது ஜனநாயகத்தில் 4வது தூண்னு சொல்கிறாங்க. சக்தி மிக்க ஜனநாயகத்தினுடைய 4வது தூணாக இருக்கிற ஊடக நண்பர்கள். பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் 2வது நாளாக ஆலோசனையானது நடைபெற இருக்கிறது. நேற்று நடந்த கூட்டத்தில் பெரும்பாலான நிர்வாகிகள் பங்கேற்கவில்லை. பாமக தலைவர் அன்புமணியும் இந்த கூட்டத்தில் பங்கேற்காத நிலையில் தொடர்ந்து 2வது நாளாக ஆலோசனை கூட்டத்தை அன்புமணி புறக்கணித்துள்ளதாக ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. விழுப்புரம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் 2வது நாளாக ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. தற்போது நிர்வாகிகள் அங்கு வருகை தந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.